ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவித்தனா மீடியா. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு ஹேர் ஸ்டைலோ அப்படியே இல்லைங்க, நான் எப்படி என்னோடய ஹேரை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்ன வீடியோ, எதை பற்றின வீடியோ அப்படின்னா, நான் எப்படி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஹேரை வந்துட்டு எப்படி ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வச்சுருக்கேன். ஃபுல்லாக டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்குங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃப் கேர் அப்படின்னு பார்த்துட்டாலே ஃபஸ்ட்டு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் தாங்க. எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்துட்டு, இப்போல்லாம் பசங்களுக்கு கூடங்க, எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்துட்டு நம்ம முடி வந்துட்டு நீளமாக இருக்கணும், நல்லா கருப்பாக லாங்காக அடர்த்தியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். அந்த மாதிரி இதில் தாங்க நான் வந்துட்டு என்னோடய ஹேரை வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், எப்படி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்குது. அதுக்கு வந்துட்டு எங்கள் தோட்டத்தில் நிறைய செம்பருத்திலாம் நான் வந்துட்டு போயிட்டு எங்கெங்கே கேட்டு நிறைய பேர்த்து கேட்டு இல்லைன்னு சொல்லி அவங்க பூ வச்சுருந்துருப்பாங்க, செம்பருத்தி பூ, பட் இருந்தாலும் தரமாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குன்றதுக்காகவே நான் ஊரில் இருந்துட்டு பூச்செடியெலாம் கொண்டு வந்து நானே வச்சு இப்போ இருக்கிற வீட்டில் நான் வளர்த்திட்டேன். அந்த மாதிரி எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்துட்டு நானே வந்துட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். சரிங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னு சொன்னால், ஆயில் ஹேராகவே இருந்தாலுமே நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஹேருக்கு வந்துட்டு குளிக்க போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஆயிலாக இருந்தாலுமே வந்துட்டு நம்ம இப்போ முந்தின நாள் வச்சுருப்போம் இல்லைங்களா எண்ணெய், அந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா மண்டைக்குள்ளெல்லாம் இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த நுனி முடியில் வந்துட்டு அந்த ஆயிலெலாம் போயிருக்கும். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல மூடி எண்ணெய் இருக்காது, அந்த இடத்துல வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கிற மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆயிலை மறுபடியும் நான் அப்ளை பண்ணிப்பேன். அது எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன ஆயில் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலை வந்துட்டு தேய்ச்சிக்கலாம். நான் வந்துட்டு நானாக ஒரு ஆயில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் வந்துட்டு தேய்ப்பேன். வந்துட்டு குளிச்சுட்டு அப்புறம் எங்கேயாவது வெளியில் போயிட்டு அந்த மாதிரி வந்துட்டு நைட் அந்த ஆயில் நான் அப்ளை பண்ணுவேன். அதே ஆயிலை தான் இன்றைக்கி வந்து நானே அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லை நார்மல் கோகனட் ஆயில் கூட வச்சுக்கலாம். நான் ரெண்டும் மாற்றி தான் வைப்பேன் அந்த எண்ணெயை. உடனே அந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நுனி முடியில் நல்லா அதிகமாக கதன்னு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. சிக்கு எடுத்துகிட்டு நம்ம குளிக்க போனோம்னா ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக நிறைய ஆகாது. ஏன்னா சிக்கோடு நம்ம குளிக்கும்போது தான் நம்ம கையில் இதிலெல்லாம் மாட்டி முடி பிஞ்சு அப்படியே கையோடு வரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கு ஃபுல்லாக கையிலே கோதி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சீப்பு வச்சு கூட சிக்கு எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கொண்டை போட்டுட்டு அப்படியே ஊற விட்டுருங்க எண்ணெயிலே. ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே இருந்துச்சுனாக்கா நல்ல முடி ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் எண்ணெய் அப்ளை ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், இல்லை டப்பு, ஏதாவது மக்கு எது உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நான் குளிக்கிற தண்ணி தான், நார்மல் சில் தண்ணி தான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் ரைஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. வந்துட்டு ரைஸ் வாட்டர் அரிசி கழுவின தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணியில் வந்துட்டு கூட இதை பண்ணலாம் நீங்கள். நான் வந்துட்டு நார்மல் ப்ளைன் வாட்டரையே எடுத்துக்கிறேன். அது கூட நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அது ஷாம்பு அல்லது சிகக்காய் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இதை வந்துட்டு அதுக்குள்ளே ஊற்றிட்டு நல்லா டைலூட் பண்ணுங்கள். ஷாம்பு வந்துட்டு அப்படியே திக்காக அந்த ஒரு மாதிரி க்ரீமி அந்த தன்மை இருக்கும் இல்லைங்களா, அது போயிட்டு தண்ணியை நார்மலாக தண்ணியாகிடணும். அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த தண்ணியை வந்துட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை வச்சு நம்ம ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். நான் எப்படி ஹேர் வாஷ் பண்ணணுன்ட்டு இப்போ காமிக்கிறேன். நான் வந்துட்டு இப்படி தான் பண்ணேன்னு நான் சொல்லலை, நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் ஃபுல்லாக முடி ஃபுல்லாக இப்படி முன்னாடி பக்கம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக சில்லு தண்ணி எடுத்து தலையில் ஃபுல்லாக ஊற்றி முடி ஃபுல்லாக ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஷாம்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்புக்கு நமக்கு தேவையான அளவு முன்னாடி பின்னாடி இதுங்கெல்லாம் வச்சுட்டு நல்லா கை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நுனி முடிக்கு வந்துட்டு ஷாம்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி அப்படியே போட்டு உருட்டி பெரட்டி எடுக்கக்கூடாது. நார்மலாக இப்படியே ரப் பண்ணி லைட்டாக தேய்ச்சி எடுக்கணும். ஸ்கேல்ப்லேயும் நல்லா சுரண்டக்கூடாது, போட்டு நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணுற மாதிரி அந்த ஷாம்பு ஃபுல்லாக வச்சு நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் வாட்டரை வச்சு ஃபுல்லாக கழுவி விட்டுருங்க. நான் அப்படி தான் ஃபுல்லாக முன்னாடி பக்கமே அப்படி ஃபுல்லாக கழுவி விட்டுருவேன். நல்லா கழுவி விடும் போதுட்டு ப்ளட் சர்க்குலேஷனும் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, குளிச்சுட்டு வந்தாச்சு. நான் இப்படி தாங்க திருவள்ளுவர் மாதிரி பார்க்க எனக்கே காமெடியாக இருக்குல்ல.
நான் இப்படி தான் கொண்டை போட்டுப்பேன் மேலே. ஏன்னா அப்படி முன்னாடி தானே வச்சு வாஷ் பண்ணுறேன். அப்படியே வந்துட்டு முன்னாடி டவல் வச்சு அப்படியே சுற்றி கொண்டை போட்டுப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு டவலை வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கணுமேன்றதுக்காக இங்கே வெளியில் கொண்டு வந்துட்டு இது பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, நிறைய தண்ணியோடு இருக்கும்ல, அந்த தண்ணியெலாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு டவலில் ஊற்றி எடுத்துடலாம். அது தண்ணியோடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் தலைவலி வர ஆரம்பிக்கும். நான் அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த தண்ணி ஃபுல்லாக டவலை ஃபஸ்ட்டு ஊற்றி அதுக்கப்புறம் அந்த டவலையே வந்துட்டு அப்படியே ஃபுல்லாகவே முடி ஃபுல்லாக சேர்த்து மண்டையோடு சேர்த்து சுற்றி அப்படியே ஒரு முடியை உள்ளே விட்டு துண்டு ஃபுல்லாக உள்ளே வச்சு, எனக்கு ஆக்சுவலாக துண்டு பத்தலை, இதுக்கு மேலே பெரிய துண்டு வச்சா கொண்டையே போட முடியலங்க, தலையே வலிக்குது, கழுத்து வலி வந்துடுது. ஸோ அப்படியே அந்த துண்டு எனக்கு ஆக்சுவலாக இந்த துண்டு கரெக்டாக இருக்குது. இந்த துண்டை வச்சு அப்படியே சுற்றி டவலை ஃபுல்லாக சுற்றி ஒரு கொண்டை மாதிரி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் தலைவலி வந்துடும். ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக அதை அப்படியே இழுத்துரும். ஆனால் ஃபுல்லாக காஞ்சி போகாது, அந்த தண்ணி மட்டும் இழுத்துரும். அந்த கேப்பில் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் சரி என்ன பண்ணலான்ட்டு, ஒருவேளை நான் அதுக்கப்புறம் வந்து ட்ரையர் கேர் யூஸ் பண்ணிடணும் நீங்கள் யோசிக்கலாம். அதுக்காக தான் இதையும் நான் வீடியோவை அப்படி கண்டினியூ எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. அந்த 10 நிமிஷத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தா, நார்மலாக குளிக்கும் போது குட்டி பசங்க யாராவது நெயில் கட் பண்ணல அந்த மாதிரி அந்த வேலையெல்லாம் வந்துட்டு அந்த 10 நிமிஷத்தில் பண்ணிப்பேன். அன்றைக்கி வந்துட்டு நானே கொஞ்சம் நெயில் இருந்த மாதிரி இருந்துச்சு கையிலலாம். ஸோ உட்காந்துட்டு நெயில் கைக்கு காலுக்கு இது ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த டவலை பிரித்து எடுத்துன்னு வந்துங்களேன். அந்த தலைமுடியில் வந்துட்டு ஈரம் இருக்கும், ஆனால் சொட்டாது, தண்ணி கீழே தண்ணி சொட்டும் இல்லைங்களா, அந்த இது இருக்காது. டவல் ஃபுல்லாக அது உறிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நார்மலாக முடிய வெயிலில் காய வச்சுக்கலாம். அன்றைக்கி எனக்கு சரியான வெயிலுங்க. என்னால் வெயிலில் நிற்கவே முடியல. ஏற்கனவே குளிச்சுட்டு வந்துட்டு தலை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல். அதில் வந்துட்டு இதில் வெயில் வேறு பயங்கர வெயில் அடிச்சுது. கொஞ்சம் நிழல் பக்கம் நான் கருவேப்பிலை மரம்லாம் நிறைய பக்கத்தில் வச்சுருக்கேன் என் வீட்டில். அந்த கருவேப்பிலை மரம் நிழலில் போய் நின்றுட்டு முடியை மட்டும் வெயிலில் வச்சு நான் தலைமுடியை காய வச்சுட்ருந்தேன். நான் வந்துட்டு அந்த முடியை பிரிச்சுட்டு ஒரு 4-5 டைம் வந்துட்டு அந்த முடி அப்படி நுனியில் பிடிச்சி ரொம்ப வேரோட பிடிச்சி இழுத்து பண்ணக்கூடாது. அந்த நுனி முடியை பிடிச்சி அடித்து விடுவேன். அப்படி அடித்து விட்டால் சிக்கு எதுனா இருந்துச்சுன்னா அந்த சிக்கு ஃபுல்லாக அப்படியே கையோட அந்த விட்டுட்டு முடி ஸ்ட்ரைட்டாக ஆகிடும். எனக்கு அது மாதிரி ஆகும். உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு முடி அப்படியே லைட்டாக கேட்ச் போட்டுட்டு என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய குட்டி தோட்டத்தில் இப்போ தாங்க வச்சேன். ஒரு கொஞ்ச நாள் தான் ஆகுது. எனக்கு தேவையானது வந்துட்டு வீடு மாறி போயிடும் இல்லையா, வைக்கிறதுக்கே மனசு வராது. வச்சுட்டு ஐயோ விட்டுட்டு போகிறோமேனு ஒரு மாதிரி மனக்கவலையாக இருக்கும். செடியாக இருந்தாலும் அது பாவம் தானே. ஸோ அதனால் வந்து எந்த செடியுமே வைக்காமல் இருந்தேன். சரி இதுக்கப்புறம் நமக்கு தேவைன்றதுனால நம்ம வேறு எங்கேயும் போய் கேட்க முடியாது அப்படிங்கிறதுனால கருவேப்பிலை மரம் ஒரு பெரிய மரம் வச்சுருக்கேன். 1 இல்லை 2 மரம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மல்லிப்பூ செடி வச்சுருக்கேங்க. எனக்கு மல்லிப்பூனா ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு மல்லிப்பூ பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மல்லிப்பூ வச்சுட்டு பாருங்க, இன்னொரு கருவேப்பிலை மரம். இது ரொம்ப பெருசாக இருந்ததுங்க. இந்த வரதா புயல் வந்ததில்ல, அதில் மரம் அடிச்சிட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் பாதி மறுபடியும் துளுத்து வளர்ந்து வந்துட்டுருக்கு. அப்புறம் நந்திய வட்டம் அந்த பூ இருக்குது. அப்புறம் கத்தாழை, அப்புறம் செம்பருத்தி, இதெல்லாம் எனக்கு தேவையானது எல்லாமே. ஏன்னா இது எல்லாமே ஹேர் கேருக்கு ரொம்ப தேவையானது. அது இல்லாமல் நானே வீட்டில் வச்சு வளர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெயில் வந்துட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிது கொஞ்ச நேரத்தில். அதுக்கப்புறம் முடி அந்த டவல் எடுத்து கொஞ்ச நேரத்தில் முடி நல்லா காய ஆரம்பிச்சிது. ஆனால் வேர்த்து தாங்க வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி அப்படியே கையிலே காற்று ஒட்டிட்டு இருந்தேன். நல்லா உச்சி வெயிலுன்றதுனால காற்றும் வரல. சரி ஓகே முடி பாதியில் காஞ்சிடுச்சுன்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்தாச்சு. ரொம்ப நேரமாக என் மூஞ்சி வந்துட்டு ஒரு பொட்டு கூட இல்லாமல் பார்க்குறக்கு எனக்கே ஒரு மாதிரி கொடூரமாக இருந்ததுனால ஒரு குட்டி பொட்டு வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு பொட்டு வைக்கிறேன். நான் ஐலைனர்லேயே பொட்டு வச்சுருக்கேன். இந்த பொட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஐலைனரில் பொட்டு வைப்பீங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஐலைனர் பொட்டு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக வைப்பேன். வேணும்னா சொல்லுங்கள், நான் வேணால் ஒரு குட்டி வீடியோவை எடுத்து உங்களுக்கு ஐலைனரில் பொட்டு வச்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலில் பொட்டு குங்குமம் வைக்கலன்னா எனக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஃபுல்லாக ரெடியான மாதிரி இருக்காது. அதனால் குங்குமமும் வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு அடியில் வந்துட்டு கழுத்து பக்கம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பக்கம் மட்டும் சீக்கிரமாக எனக்கு முடி காயாதுங்க. அங்கே வந்துட்டு ஈரமாகவே இருந்துகிட்ருக்கோம். சரி அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு, நான் வெயிலில் நிற்க முடியல ரொம்ப நேரம், அதனால் வந்துட்டு ஃபேன் காற்றுல இதுக்கப்புறம் காய வைப்பேன். இப்போது அங்கேயே நம்ம முடியை அடிச்சு விட்டோம் இல்லையா, அப்போயே பாதிச்சுக்கு போயிருக்கோம். இப்போ வந்துட்டு முடியை 2ஆக பிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஈர முடியிலையும் பண்ணக்கூடாது. தண்ணி சொட்டு இருக்குங்களா, அப்போவே நீங்கள் சிக்கு எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ வந்துட்டு ஒரு 70-80% முடி காஞ்சிருச்சு. அந்த டைமில் வந்துட்டு
முடியை கரெக்டாக அந்த டைமில் தான் பண்ணணும். ரொம்ப ட்ரையான மீட்டுக்கு பண்ணாலும் முடி சுள்ளுன்னு தலை வலிக்கும். ஒரு 70% வந்து முடி காஞ்சதுக்கப்புறம் அந்த முடியை வந்துட்டு இப்படி கையிலே ஒரு 2ஆக பிரிச்சுட்டு இந்த பக்கம் இப்படி கோதி 2 பிரித்து விட்டிங்கன்னா இருக்கிற சிக்கு ஃபுல்லாக ஈஸியாக விட்டுரும். அதுக்கப்புறம் வந்துட்டு சீப்பு வச்சு நீங்கள் ஈஸியாக கோம் பண்ணிக்கலாம். நீங்கள் சீப்பு வச்சு சீவும் போட்டுட்டு கீழேருந்து சீவுங்க. அப்போ சிக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஈஸியாக சிக்கு விட்டுரும். அவ்வளோதான். லைட்டாக முடி ஈரமாக இருக்குது, ஆனால் வந்துட்டு நல்லா முடி காஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. நான் இப்படி தாங்க எப்போயுமே முடி காய வைப்பேன். எப்படியும் காய வைக்கிறதுக்கு ஒரு 1 hour ஆகிடும் எனக்கு தலைமுடி காய வைக்கிறதுக்கு. நல்லா வெயில் அடித்து வெயிலே உட்காந்துட்டு இருந்தோம்னா சீக்கிரம் காஞ்சிரும். பட் எனக்கு தாங்க வெயில் இருந்தாலே தலை சுத்தரம் வைக்குது. உச்சி வெயில் வேறுங்க, கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது. அதுக்குள்ளே குட்டி வந்து எழுந்திரிச்சிட்டானா அந்த தலைமுடி காய வைக்க முடியாதுன்றதுனால வந்து ஃபேன் காற்றுல டக்குன்னு காய வச்சுட்டேன். பாருங்கள், என்னோடய ஹேருக்கு நான் எதுவுமே பண்ணலை. நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபுல் வீடியோ. நிறைய பேர் கேட்குறீங்க ஹேர் ஸ்மூத்னிங்கா? சத்தியமாக எனக்கு என்னன்னு தெரிலங்க. அது பண்ணிங்களா இல்லை அது வந்துட்டு நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் எதுவுமே யூஸ் பண்ணல. குளிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஹேர் என்ன பண்ணுறன்றதை அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இவ்வளோ தாங்க பண்ணுவேன். என்னோடய ஹேர் வந்துட்டு இந்த ஆயில் அப்ளை பண்ணுறதுனாலவே இதில் நிறைய மெத்தட் இருக்குது. ஆயில் வந்துட்டு வெறும் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணுறது, அப்புறம் வந்து கத்தாழை அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு கோகோனட் அந்த ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜூஸ் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஒவ்வொன்று என்றைக்காவது ஒரு நாளைக்கு மாற்றி யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி கேட்ச் வச்சுட்டு இந்த அடி கழுத்து பக்கம் முடி காயலை இல்லைங்களா, அதனால் வந்துட்டு பின்னி போடல. அது காயிற வரைக்கும் சும்மா அந்த மாதிரி வச்சிடுறேன். என் தோட்டத்தில் வச்ச மல்லிகைப்பூ தாங்க. நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டாட்டா.